இம்மண்ணில் மறைக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட, மங்கி மறைந்து கிடந்தவர்களின் வரலாறு. சிதறி கிடக்கும் மிக சிறுபான்மை சமூகம், முகமிருந்தும் மறுக்கப்பட்டவர்கள், பண்பாட்டு மூலவர்கள், தொல்குடி சமூகத்தின் மருத்துவர்கள், உயர்ந்த ஆன்மீக நெறியாளர்கள். ஆழந்துறைதனிலே அழகான கல்வதித்து நீளத் துகில் பிடித்து நின்றடிக்கும் வண்ணாரே என்று 1000க்கும் மேற்பட்ட தமிழக நாட்டுப்புற பாடல்களில் ஒரே ஒரு பாடல் மட்டும் அவர்களது தொழிலை விவரிக்கும் பாடலாக இடம்பெற்றுள்ளது. இவர்கள் வண்ணார்கள் அல்ல, வண்ணர்கள், வண்ணம் தீட்டியவர்கள், துணிகளுக்கு சாயம் ஏற்றிய பூர்வீக வண்ணக் கலைஞர்கள். தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமமும் ஊர் என்றும் சேரி என்றும் இரு பிரிவுகளாகத்தான் உள்ளது. அதில் மேல் சாதி கீழ் சாதி என்ற கட்டமைப்பில் தாழ்த்தப்பட்டோருக்கு துணி வெளுப்பவர்களாக, பிறப்பு இறப்பு சடங்குகளில் காலங்காலமாக சேவகம் செய்தவர்களை மிக இழிவாக சொல்லி அழைக்கப்படுபவர்களாக உள்ளனர். எல்லாரும் இதை ஒரு அனாவசியமா ஒரு கேவலமா பாக்குறாங்க. வண்ணாமுட்டு பிள்ளை, வண்ணார் அப்படின்றத ஒரு இதா சொல்றாங்க. போடா வண்ணாமுட்டு பையா, வண்ணார் வீட்டு பையா அப்படின்னு சொல்லி எந்த வார்த்தை எடுத்தாலும் அதான் பயன்படுத்துவாங்க. நாங்கள் பிறந்த வண்ணம் போக்கு மாறி ஒரு சாதியம் என்பது திருச்சபையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்று வெளிப்படையாக சொல்கின்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அத்தனை பிரசவங்களையும் அதுதான் பார்க்கும். ரொம்ப கடினமான பிரசவம் கூட மங்களாயா வந்துட்டாங்களா, அதுலேயும் மங்களா அண்ணாச்சி வந்துட்டாங்களா. இம்மக்களின் தொல் தமிழ் பெயரான துரும்பன் என்ற சொல்லை பற்றி அறியவில்லை. துரும்பன் என்றால் கீழ் சாதியினருக்கு துணி வெளுக்கும் வண்ணான் என்றும், ஒன்றுக்கும் உதவாதவர், கீழ்த்தர சாதியினர் என்று தமிழகராதி விளக்கம் தருகிறது. பல ஆயிரம் ஆண்டு காலமாக இவர்கள் தொழில் செய்த இடமான நீர்நிலைகள், நிலங்கள் இவர்களது பெயரில்தான் அழைக்கப்படுகிறது. 3 சன்னதிக்கு முன்னால் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் ஆழத்துக்கு மேலே தான் இது. அதில் இங்கே கல் நல்லா அகலமாக இருக்கும். துணி துவைக்கிறதுக்காக 2 சைட்லேயும் அந்த அடிக்கிறதுக்கு மேலே அந்த நீட்டாகவும், கீழே துணி குக்கிறதுக்கு அகலமாகவும் 2 விதத்துலையும் 2 சைட்லேயும் பர்பஸாக இருந்ததுனால இந்த இடத்துக்கு வண்ணாங்க துணி துவைச்சனால இந்த இடம் வண்ணாங்குட்டை. ஆனால் இவர்கள் நிலமற்றவராகவும், குடியிருக்கும் வீடு நிலையற்றதாகவும், ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக ஒரு குடியாக இன்றும் உள்ளனர். குதிரை வண்ணார்களுக்கு சொல்லிட்டு அரசாங்கம் சலுகை கொடுத்துருக்கு. ஆனா எங்களுக்கு இல்லையா? எங்க ஊர்ல நீங்க போய் கேட்கல? நாங்க எல்லாம் கேட்டோம். எங்களும் எல்லாத்துக்குமே எங்களை எழுத வைக்க ஃபார்ம் நிரப்ப எல்லாத்துக்குமே சேர்ப்பாங்க. ஆனா வந்த பிறகுதான் எங்களை நீக்குவாங்க. எல்லாத்துக்கும் எங்களை சேர்ப்பாங்க. நான் எங்க ஊர்ல அதை குறை சொல்லலை. வாங்கடா இதில் கையெழுத்து போடுங்களா, உங்களுக்கு தாண்டா, நீ வாங்கடான்னு எல்லாத்தையுமே எங்கள் ஆளுக்கு ஃபுல்லாகவே கூப்பிட்ருக்காங்க. ஒரு 20 வீட்டுக்கு இருக்கும் எழுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் மொத்தமாகவே 20 வீட்டுக்காரங்க இந்த ஊரில் ஒரு சலுகையில் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வண்ணாங்க ஒருத்தனும் இல்லை. இது பரம்புக்குன்னு அதில் வீடு வச்சு வந்திருக்காங்க. பொம்பளைகளுக்கு கொடுத்தா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஆம்பளைகள்னா கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. அதனால் வீடு இப்போ நாளைக்கு ஒரு காலத்தில் வீடு பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி பொம்பளைகள் பேருக்கு பட்டாவாக கொடுத்தாங்க. நிலத்தின் மீதான அதிகாரம், நிலத்தின் மீதான அவர்களுக்கு உரிமை நிச்சயம் இந்த நாட்டில் கொடுக்கப்படணும். இன்றைக்கி இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஏறக்குறைய 43 கிராமங்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அங்கே குதிரை வண்ணார்கள் இருக்கின்றார்கள். இதில் பெரும்பான்மையான கிராமங்களிலே அவர்கள் பட்டா இல்லாத நிலங்கள் தான் இருக்கின்றார்கள். அரசு என்னவோ அவர்களுக்கு வீடு கட்டி தருவதற்கு திட்டம் வைக்கின்றது. ஆனால் பட்டா இருக்கவங்க தான் வீடு கிடைக்கும். சரி, நிலப்பட்டாதுக்காக போய் அலையலாம் என்பதை அலைஞ்சு வாழ்க்கை இழந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். இன்ன வரைக்கும் அவர் நிலப்பட்டா வழங்கப்படாமல் இருக்கின்றது. காரணம், அவர்கள் ஊருக்கு புறம்பே இருப்பதனால் நீர்நிலை புறம்போக்கு அல்லது பட்டா தர முடியாத அந்த நிலத்துக்கான பகுதியில் தான் அவங்க இன்னும் கூட இருக்காங்க. எனவே தான் அவர்களுக்கு உண்மையிலேயே நில உரிமை வழங்கப்பட வேண்டும். நிலமானது அவர்களுக்கு உரிமையாக்கப்பட வேண்டும். ஊர்ல இருந்து இடம் அப்பவும் எங்க தாத்தா பாத காலத்துல இடம் அளந்து விட்டுருக்காங்க. இவங்க பொழைக்க தெரியாம பொழைச்சி அதையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்களே
இவன் ஏன்டா நான் தரேன்டா நீ தரடான்ட்டு அப்படியே வாங்கிட்டாங்க. அவங்களே கொடுத்தது அவங்களே வாங்கிட்டாங்க. அப்படி ஏமாந்துச்சு. அந்த காலத்தில் வந்து பெண்கள் கட்டின்னு போனாக்கா வண்ணான் போட்டு அந்த பரம்பரையில் வந்து என்ன இருந்துச்சா மொதல் பொண்ணு பார்க்க வரும்போது வண்ணானைத்தான் வந்து ஆலோசிப்பாங்களாம். அந்த வீட்டினுடைய பெண் வீட்டினுடைய ஒரு சூழ்நிலை நிலைமை, பெண்ணினுடைய நிலைமை, தாய் தகப்பன், அந்த வீட்டு குடும்பத்தினுடைய நிலைமை என்னன்றத வண்ணானுக்கு தான் தெரியுன்றதுக்காக அந்த காலத்தில் வண்ணானை வந்து கேட்டுன்னு தான் அடுத்தபடி அந்த வீட்டில் போய் பொண்ணு பார்க்க போவாங்க. எங்கள் ஊரில் மங்களம் அப்படின்னு ஒரு அம்மா இருந்துச்சு. வண்ணாத்தி தான். நல்லா இருக்கும், கொழு 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 கொழுன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல பலமுள்ள அந்த அம்மாவாக இருந்ததுனால அதனுடைய தாய்ப்பால் மற்ற 2 ஒரு குழந்தைகளுக்கும் பயன்பட்டது. இவர்களில் சிலர் பாரம்பரிய வர்மக்கலை மற்றும் வைத்திய முறைகளை கற்றறிந்த மருத்துவராக இருந்திருக்கின்றனர். போனார், ஒரு நூலை கையில் கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே நூலை கையில் கட்டிக்கிட்டு இவர் நூலில் தான் கை நாடி பார்க்காரு. கடவுளை நினச்சி கை நாடி பார்க்காரு. அந்த ராணிக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் அந்த நூலில் இவருக்கு தெரியும். அப்போ இவருக்கு வெளியே இருந்து கேட்காரு, அம்மா என்னென்ன நோய்கள் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் இருக்குன்னு சொல்லி மகாராஜா உடனே அப்போ இது தெரியணுமான இவன் பெரிய வைத்தியன்னு சொல்லி அதுக்கு தேர்வு என்ன, சரி நான் 2 நாளையில் மருந்தை கொண்டு வரேன்னு சொன்னார். அதுக்குள்ள மாற்று மருந்துகளை இவர் தயார் பண்ணி கொண்டு கொடுத்தாரு. கொண்டு கொடுத்தோன்னா நோய் சுத்தம். அதுதான் வீராணியில் கூட அந்த கல்வெட்டு ஒரு இது அவளுக்கு அந்த இடங்களை மகாராஜா எழுதி கொடுத்ததாங்க. இதற்கான ஆதாரங்கள் குமரி மாவட்ட கல்வெட்டு குறிப்புகள் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில் சான்றாக விளங்குகின்றன. தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் எண்ணெய் காய்க்கணும், அந்த அடுப்பில் வச்சு ஏற்றில் காய்ச்சி இது எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடிய கலசங்கள் இதுவும் இது எண்ணெய் காய்க்கக்கூடிய செட்டிகள். மூலிகைகளை அரைக்கிறதுக்கு தேவைக்கேற்ப மூலிகை அரைக்கிறதுக்கு இது குழியம்பி, இது பருக்கன் அரைக்கக்கூடிய குழியம்பி. இது அது பருக்கன் அரைத்து முடித்த பிறகு நைஸாக்குவதற்கு வேண்டி இந்த நைஸு குழியம்மி, இதனுடைய இது கல்கள்லாம் நைஸாக இருக்கும், அரைக்கக்கூடிய குழியம்மியாகும். வைத்தியர்னு சொன்னாக்க அந்த வைத்தியருக்குள்ள மரியாதை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வைத்தியர்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப மரியாதையாக செய்வாங்க. கடைசி அந்த நேரங்களில் வைத்தியம் முடிஞ்சுட்டு போன ஒருபாடு அப்புறம் அந்த சாதிங்கிற ஒரு அடிப்படையில் தான் கொஞ்சம் தாழ்வாக நினைக்கிறது உண்டு. இன்றும் வாழ்வியல் சடங்குகளில் உதவியாளராக கோவில் திருவிழாக்களுக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்றனரே, அதற்கு என்ன பொருளாக இருக்கக்கூடும்? நம்ம கையில் ஒன்று கொடுத்து மாற்றியாச்சுன்னா அதுகளுக்கு அந்த தீங்கு மாறிட்டு நமக்கு அதில் ஒரு தனி சக்தியை கடவுள் தந்திருக்கார். அந்த ஐயரன் செய்கிறவர் வந்து எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணி அவர் சுத்தமாத்த பொருளாக அவர் எடுத்துன்னு போயிடுறாரு. அவங்களுக்கு பொண்ணு புள்ள நடுமதியமாக கீழே கொட்டுற பொருள் தான் எங்களான வந்து சேரும். அது வந்து அந்த பூ, வெத்தலை, அந்த விபூதி, அந்த மஞ்சத்தூள், அந்த குங்குமம் இதெல்லாம் வந்து அதில் சேர்ந்து போகுது. அது சேர்த்த வாரி துணியில் சுருட்டி வாரி அந்த மனம் மேலே போடுற துணியில் வந்து கொட்டிடுறாங்க எல்லாத்தையும். அந்த பொண்ணுக்குள்ளே தாலி கட்டிங்க எழுந்து பிற்பாடு அந்த துணியோட சுருட்டி எங்களாண்டு எடுத்து கொடுத்துட்றாங்க. அதை நாங்கள் எடுத்துக்கு வந்து சுத்தம் பண்ணி தான் அந்த கஞ்சி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். தொட்டாலே தீட்டு என்பதையும் தாண்டி இச்சமூகத்தை பார்த்தாலே தோஷம் என்ற சமூக கொடுமைக்கு தள்ளப்பட்டதாலோ என்னவோ தீவட்டி ஏந்தி முகமிழந்தவர்கள் என்பதை நினைவூட்டுகின்றனரோ? அந்த காலத்திலே இந்து மார்க்கத்திலே இருந்தாங்க. மகாராஜாவுடைய கெடுபிடினால், அதாவது சுசீந்திரம், குமாரகோயில், திருவட்டாறு ஆதிகேச பெருமாள் கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கு பண்டிகை நாளுக்கு சென்று கொடுக்கணும். தீவெட்டிக்கு சென்று கொடுக்கணும், எண்ணெய் விடணும். அப்போ இந்த கல் கம்பம் மூளைக்கு மூளை நட்டுருந்து ஒரு 50 கம்பம் இருக்கும். 50 கம்பத்துக்கு சீமெண்ணை ஊற்றிட்டு போத்தை கண்ணாடி போத்தலில் கொண்டு போய் வாங்கி ஊற்றிக்கிட்டு லைட்டு கழிச்சு வச்சாங்க. துரும்பர்கள் இன்று
அழுக்கோடு தொடர்புடைய பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இன்றைய தீண்டத்தகாதவர்கள் ஒரு காலத்தில் பண்பாட்டு மூலவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்து. அவங்களுக்கு என்ன வண்ணார் ஆளுங்க, அவங்கெல்லாம் என்ன ஆளுங்க, அவங்கள அங்கேயே நிப்பாட்டி வைங்க, அவங்கள பாத்திரம் எடுத்துட்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க, நம்மலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வச்சுருந்தாங்க. நாய்க்கர் வீட்டில் கூ ஊற்றுனாங்க, பொங்கல் வச்சாங்க. நேற்று வர சொன்னாங்க, என்னால் போக முடியல, அதனால் போய் இப்போ சாப்பாடு வாங்கின்னு வரேன். தமிழ்நாட்டு பழமொழிகளை நுணுக்கினால் பல்வேறு கோணத்தில் வாய்மொழி வடிவங்களுக்கேற்ப வண்ணான் சமூகத்தை கொச்சைப்படுத்துகின்ற சில பதிவுகளும் உண்டு. சொல்லுவதற்கே நா கூசுகிறது. இவை மொழி இன்பம் பெற வேண்டும் என்கிற உந்துதலில் பேசப்படுவதல்ல, ஒரு இன கூட்டு பாரம்பரியத்தின் பலவீனத்தை எள்ளி நகையாடுவது. தாழ்ந்த சாதியினராக இருந்தவர்கள் பொருளாதார தேவைக்கு வருந்தியது ஒரு பக்கம் என்றால், மற்றொரு பக்கம் சமூக கொடுமைகள் அடக்குமுறைகளும் நெருக்கின. அதனால் வேறு மதத்திற்கு குடியேறிய துரும்பர்கள் இடஒதுக்கீட்டை இழந்ததுதான் மிச்சம். அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயாசியாயை உன்னுடன் அழைத்து சென்று அகாசையை சந்திப்பாக வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயில் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். வரி வாங்குறது இல்லைங்க, நன்கொடன் தான் கேட்பாங்க. நன்கொடன் தான் கேட்பாங்க. கோயிலுக்கெல்லாம் நம்ம இது சப்பாரம் தூக்கவோ எடுக்கவோ அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சிக்கத்துலாம் கிடையாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், வரோம், சாமி கும்பிட்றோம், அவ்வளோ சரி. எங்கள் அப்பா 63 வயசில் செத்தார். அப்போல்லாம் எனக்கு 17 வயசு. அந்த 17 வயசுலேருந்து இன்றைக்கி 58 வயசு, 41 வருஷமாக அந்த வேலையை நான் கோயிலில் என்னால் முடிஞ்ச சிறு சேவை செஞ்சேன். எங்களுடைய பரம்பரை மாறாத வரணுன்றதுக்காக தான் நாங்கள் அதை செஞ்சுன்னு வரோம். ஜெபித்திரோள நாடகத்தில்ங்க 52 வருஷம் ஆகியும் 30 வருஷத்துக்கு முன்னிருந்து 30 வருஷமாக நாங்கள் கழுது ஓட்டுறோம். கழுத ஓட்டு மேலே சூசேப்பரை உட்கார வச்சுன்னு தேவமாதா குழந்தை பேருக்கு போகக்குள்ள அந்த கழுது மேலே என் கழுது மேலே தான் உட்கார வச்சுன்னு மாதாவை கூட்டின்னு போவோம். ஊர்வலமாக போயிட்டு வந்து இயேசுநாதர் கடைசி ராபோஜனத்துக்கு முன்னே ஓசானா பாட்டு பாடக்குள்ள கூட இயேசுநாதர் கழுது மேலே தான் உட்கார வச்சுன்னு போவோம். அது எங்கள் கழுது, சொந்த கழுது தான். 8ஆம் திருநாளை சுத்தப்பிராதம் நடக்கும். அப்போ 4 முக்குக்கும் 4 பிறை கட்டியிருக்கும். அதில் வெள்ளை துணி கட்டணும். அதில் எங்கள் அத்தை வந்து நீலமுறைக்கு வெள்ளை துணியை நீலமுறைக்கு கட்டி கொடுத்தா. எங்கள் மூப்பில் என்ன செய்தாருன்னா நீளம் இருக்காமல் பிளெயினாக கட்டி விட்டார். அதில் வந்து ஊருக்காரனா அந்த துணி வெள்ளை எப்படி இருக்குது, இந்த துணி வெள்ளை எப்படி இருக்குன்னு சென்னியில் அடித்து சென்னி வரமும் உண்டு. சிதறி கிடப்பதாலும் மிகச் சிறுபான்மையாக இருப்பதாலும் துரும்பர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற ஏவப்படுகிற வன்முறைகள் வெளிச்சத்திற்கு வருவதே கிடையாது. எவனாச்சும் என்னை கூப்பிட்டு என் பேரை விட்டு கூப்பிட்டு எனக்கு வயசுக்கு மூத்தவன் சொன்னால் நான் சரியானு போயிடுவேன். எனக்கு இளையவன் போய் சேர எவனாச்சும் டேன்னான்னா டெலை அப்படிங்க டெலை ஃப்ளைர் போட்டு பல்ல பிடிக்க ராஸ்கர் யார் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் பேசுவேன். சாதி இழிவையும் குலத் தொழிலையும் ஒழிக்க மதங்கள் எப்போது கூட்டு முயற்சிகள் எடுக்கும்? கல்வி, சமூக மேம்பாடு, மாற்றுத் தொழில் ஆகியவற்றில் இவர்களுக்கான சிறப்பு கவனம் எப்போது செலுத்தப்படும்? என் கூட படித்த பையன் வகுப்பு தோழராக இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் நண்பனாகவும் இருந்தான். ஆனால் ஒரு சாவுன்னு வரும்பொழுது நடைபாவாடை விரிக்கிற அவங்க அப்பா கூட போய் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதை பார்க்கும்போது என் மனசு உண்மையிலேயே வருத்தப்பட்டது. இதை மாற்றணுன்ற எண்ணம் அப்போதுலேருந்து எனக்கு இருந்தது. எங்கள் அப்பா சாவின் பொழுது நடைபாவாடை விரிக்கிற அந்த பழக்கம் வேண்டாம் என்று நான் தடுத்து நிறுத்தினேன். அதன் பிற்பாடு யாராவது விரும்பினாலும் நிறுத்திங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி ஏதோ ஒரு சிலர் தான் அந்த பழக்கத்தை பின்பற்றுறாங்க.
ஆனால் அந்த மிஷினரிகளெல்லாம் கூட இந்த சாதிய வேற்றுமைகளை, சாதியினால் ஏற்படுகின்ற அந்த இழிவுகளை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார்கள். அல்லது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அதில் அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். இவர்களது சமூக பொருளாதார கல்வி நிலை தாழ்த்தப்பட்டவர்களை விட மோசமாக உள்ளது என்பதை மறுக்க முடியாது. என் பேர் சகை சோனியா. நான் 12 படித்து முடிச்சிருக்கேன். எதிர்காலத்தில் நர்ஸாக வேண்டியது என் லட்சியம். பையன் ஒருத்தன் பிஎட் முடிச்சுட்டுக்கிறான், ஒருத்தன் இன்ஜினியர் வேலைக்கு போய் மெட்ராஸில் இருக்கிறான். பிள்ளைகள் படிப்புக்காகவும் 4 பேர் எப்படி பிழைக்காங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் வரணும். இன்னும் அந்த அடிமைக்காக போய்கிட்டு இருக்கக்கூடாது. சின்ன பையன் ஒருத்தன் பெயிண்ட் அடிக்க போய்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் ஏட்டா இருக்கிறான் பாடாலூரில், பெரிய மகன் டெலிஃபோனில் வேலை செய்கிறான். பார்ப்பனிய சதிப்படி உட்சாதி பிரிவு தலித் மக்களுக்கே இருக்கிறது. அதில் குறிப்பாக அடித்தட்டில் இருக்கிறவங்க இந்த சேரி வண்ணார் என்று சொல்லப்படுகின்ற துரும்பர்கள் ஆங்காங்கே கிராமத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட மாணவ மாணவிகளை எடுத்துக்கொண்டு விழுப்புரம் பக்கத்தில் வீசாலை என்ற இடத்துல பேட்ரிக் இல்லத்தில் ஃபாதர் பெஞ்சமின் அவர்களால் நிறுவப்பட்ட அந்த இடத்துல நாங்கள் வைத்து அவர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுத்து அவர்களுடைய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். கிராமத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள், அதிலும் குறிப்பாக சேரி வண்ணார்கள் ஆங்கிலம் படிப்பார்களா என்ற நிலையை மாற்றி எல்லோரும் வாய்ப்பு கொடுத்தால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியிலே நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம். My name is Lourdes Mary. We are the student of LEC Life Empowerment Center. Every Saturday and Sunday I attend the classes. இதை எங்கள் பிள்ளைங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சாமியார் படிக்க வைக்கிறார், அது நாங்கள் படிக்க வைக்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாக அந்த தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது. வேறு எந்த தொழிலாக ஒரு தொழில் அவங்கள ஆயத்தப்படுத்தணும். எங்களுக்கு அந்த தொழிலே வேண்டான்னு நிப்பாட்டிட்டு எவ்வளோ பைசா வந்தாலும் சரி அந்த தொழில் இனிமேலுக்கு எடுக்கிறது இல்லைன்னு அதை விட்டுட்டு இப்போ கூப்பிட்ட அன்னாடு கூலி கிடைச்ச கூலி போதும்னு கூப்பிட்ட கூலிக்கு போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா அம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் நாங்கள் அதுக்கப்புறம் வளர்ந்து நாங்கள் பெரியவங்களான பின்னாடி இந்த தொழிலை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக கால சூழ்நிலையில் நாங்கள் அவங்கவுங்க இப்போ தொழில் கற்றுக்கிட்டுங்க. இப்போ நான் டைல்ஸ் மேஸ்திரிங்க. யாரெல்லாம் இப்பொழுது புதிய தொழில், முக்கியமாக வயதில் மூத்தவர்களுக்கு, இவர்களுக்கு புதிய தொழிலை நாம் கற்றுத்தர முடியாது அல்லது புதிய தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் இன்னொரு புதிய வாழ்க்கை முறைக்கு நுழைவதற்குள்ளாக அவர்களுக்கு கால அவகாசமோ அதற்கான வாழ்க்கை சூழல் இடம் தராது அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் அவர்கள் செய்கின்ற இதே இழிதொழிலை மேன்மை உள்ள தொழிலாக மாற்றுவது. 4 பிளாக் மிஷினை வச்சு நாங்கள் இப்போதைக்கு கல் அடிக்கிறோம். கல் அடித்த பிறகு ஓரளவுக்கு கடங்கச்செல்லாம் கொடுத்து அதில் அப்படியே சாப்பிடக்குள்ள எங்களுக்கு சிரமம் இல்லாத அப்படியே தள்ளும்போகுது. குறைவான மக்கள் தொகையில் உள்ளனர் என்பதால் இவர்களது குடிக்கணக்கே இல்லாமல் மறைக்கப்பட்டு விட்டன. 1991ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வண்ணார்கள் 27,000 பேர் மட்டுமே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தொண்டு நிறுவனங்கள், இயக்கங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் சுமார் 3 லட்சம் பேர் இருப்பதாகவும், மதம் மாறிய இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உட்பட 7,50,000 பேர் இருப்பதாக தெரிவிக்கிறது. இந்த நாட்டில் எதுக்கோ கணக்கு இருக்குது. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, மரத்துக்கு, மட்டைக்கு எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. எங்கள் மக்களோட கணக்கு மட்டும் அரசாங்கத்தில் இல்லை. பிள்ளையில வச்சுக்கிட்டு 9 ரூபா அரிசி, 10 ரூபா அரிசி, இப்போ 20 ரூபாயா இருக்குது கடையில். அதை வாங்கி நான் பிள்ளைல 5 பிள்ளைல காப்பாற்ற முடியுமா சொல்லுங்க? காப்பாற்ற முடியாது. அதனால எனக்கு ரேஷன் கார்டும் வேணும். ஓட்டு போடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, போக முடியல. எனக்கு ஓட்டு போட உரிமைக்கு எனக்கு அந்த ஐடியம் கார்டு எல்லாமே வேணும். எனக்கு இருக்க தச்சமத்துக்கு எனக்கு இடமும் வேணும். சுதந்திரம் பெற்று 64 ஆண்டுகளாகியும் இவர்களது சாதி சான்றிதழ் வழங்குவதில் முறைப்படுத்தப்படாமல் அலைக்கழித்து வருகின்றனர். இந்த பள்ளி படிப்புகளுக்கு எஸ்சி, பிசி, எம்பிசி கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் புதரை வண்ணார் என்ற ஜாதிக்கு கிடைக்கப்படுறதில்லை. ஏன்னா அந்த பகுதியில் புதரை வண்ணார் இல்லைங்கிற ஒரு இதை வச்சு வட்டாட்சியர் அவர்கள் சான்று, புதரை வண்ணாங்கிற சான்று கொடுக்க மறுக்கிறாங்க. இந்தியா ஒரு சமயச்சார்பற்ற நாடு என்கிற பொழுது சமயத்தின் அடிப்படையிலே சலுகைகளும் உரிமைகளும் வழங்கப்படுவது தவிர்க்கப்பட்டு ஜாதியின் அடிப்படையில் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்களே இந்த பறையருக்கு வனாடுறாங்க, அதை மட்டும் ஜாதி தாழ்த்தி சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட்டை மட்டும் ஒஸ்தியாக கொடுக்குறாங்க. ஒஸ்தியாக வாங்கி போய் நாக்கு கழிச்சுன்னு உட்காந்துக்கிட்டுமா. பல வேளைகளிலே அரசு கொடுக்கின்ற சலுகைகள் மக்களிடம் சென்றடையாத காரணம்
அந்த தனிப்பட்ட சில அதிகாரிகள். நாங்கள் ஒரு விவோ கையெழுத்து தாசில்தார் கையெழுத்து வாங்க போனால் எங்களை பீசிங்கிறாங்க. ஊருக்குள்ளார இங்கே வந்தாங்கனாக்கா அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும் சார்? நாங்கள் எந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு எந்த பிள்ளைங்களுக்குமே வேலை வாங்க முடியல. கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து துணி விழுக்கிறோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ஒன்னார் தான், கிறிஸ்துவ ஒன்னார், அதனால் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி தான் வந்துருக்குது, உங்களுக்கு வீடு வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே கேட்டாங்க நீங்கள் ஒன்னார், எங்களுக்கு துணி துவச்சி தான் ஆகணும் அப்படின்னு பறையறை வந்து எங்களை கேட்குறாங்க. ரேஷன் கடைக்கு 1 மைல் தூரத்துக்கு அந்தாண்ட போகணுங்க. எங்களால் எல்லாம் முடியல நடக்கவே. அங்கே போனால் கியூவில் நிற்கணும், எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 6 மாதம் ஆச்சு அரிச்சு பருப்பு போட்ட இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. போயிட்டு திருப்பி வீட்டுக்கு தான் வரோம். எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை சாமி. நாங்கள் கிடந்து மடியிறோம் ஒரு அனாதி காட்டில் இருக்கிற மாதிரி. அமைப்பு முறைகளை சீர்திருத்தம் செய்யாமல், மக்களை சமூக தரத்தில் உயர்த்தாமல் சமபந்திகள் நடத்துவதும், சட்டங்கள், திட்டங்கள், சமத்துவபுரங்கள் என்று எது வந்தாலும் வெறும் சடங்காகத்தான் இருக்கும். நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இஸ்திரி பெட்டி கேட்கல, இஸ்திரி பெட்டிலேருந்து விடுதலை கேட்குறோம். அதை புரிஞ்சுக்காம இஸ்திரி பெட்டியை சவர்கத்தையும் கொடுத்து நிற்கிறாங்க. பிற சாதியினர் அடக்குமுறைக்கு எதிராக செய்த வேலை நிறுத்த போராட்டங்களைப் போல துரும்பர்கள் வேலை செய்ய மறுத்த போராட்டங்கள் என்று பார்த்தால் மிக அரிதாகத்தான் இருக்கும். சில தனி மனிதர்களின் முயற்சியால், விடுதலை தத்துவத்தால் மாற்றங்களை கண்டிருக்கிறார்கள். நான் 10-15 வயசு இருக்குங்க. நாயக்கமட்டில் போய் வேலை செய்யும்போது எனக்கு 5 ரூபான்னு கொடுத்தாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக செஞ்சால் 5 ரூபான்னு கொடுத்தாங்க. 2வது வருஷம் 5 ரூபான்னு கொடுத்தாங்க. 3வது வருஷம் 20 ரூபான்னு கொடுத்தாங்க. அடுத்தது இப்படியே செஞ்சுட்டு வரும்போது காசு ஒரு 10,000 அங்கேருந்து வாங்கியிருந்தாங்க. அது வந்து என்னால் கொடுக்க முடியல. அடுத்தது ஒரு பங்கு சாமியார் ஒரு 10,000 ரூபா கொடுத்து, சரி நீங்கள் வந்து அடிமை வேலைலாம் செய்யக்கூடாது, நீங்கள் விடுபட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு 10,000 ரூபா கொடுத்தாருங்க. அதை கொடுத்துட்டு அடுத்தது விடுபட்டு வந்துட்டேன். தனிமையில் நின்று நான் ஒரு 5-10 சம்பாதிக்கிறதுக்கு காரணமும் அந்த ஃபாதர் தான். அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. என்னோட வழிகாட்டியும் அந்த மாதிரியே ஃபாதர் தான். அவருக்கு தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறனாலும் அதுக்கு ஃபாதர் தான் காரணம். இன்று சாதி வேறான அகமண முறையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்தெறிய தயார் நிலைக்கு வந்துள்ளனர். மனசார ஏற்றுக்கிட்டு தான் கல்யாணம் முடிச்சிட்டோம். இன்னும் ஒத்து போய் குடும்பத்தோடு ஒன்றா தானே இருக்கிறோம். நான் வந்தார், அவள் நாடாச்சு. சரி 2 பேருக்கும் ஒத்து போச்சு. நான் பார்த்தேன், லவ் பண்ணி அப்படி கட்டி அப்படி இது பண்ணி. ஜாதி மதமாக நம்மளுக்கு சோறுபடுது, 2 மனமும் சேர்ந்தா சரி. நிச்சயமாக இந்த ஜாதி இழிவு மறையணும்னா, மாற்றம் வரணும்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும். ലവ് മാരേജിന് ഞാൻ മുസ്ലിംസ്, അവർ ക്രിസ്ത്യൻ. മുസ്ലിംസ് ആയിരിക്കുമ്പോൾ 5 നേരം നമസ്കരിക്കും, 5 നേരം നമസ്കരിക്കുകയും ചെയ്യും, ഖുർആൻ ഓതുകയും ചെയ്യും, நோன்பு நோக்கும். இப்போ அதொன்னும் முடியல. ஒரு சமுதாய சங்கம் இருந்துன்னு சொன்னால் அந்த சங்கத்தோட அனைத்து மக்களும் அந்த சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டால் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. Washing the clothes of others is not a labor that is undertaken by ourselves. They have not chosen. Like being a teacher, being a doctor, we choose. But this occupation of washing the clothes for hours in the sun or in the cold, it is only meant that it has been forced for ages on this community. Among the forced labor, this is one of the labors of the Dalit communities. This must be abolished. This must be, this must see an end. I feel that in order to end this undignified occupation, the census has to be made. Therefore, how many washed people are there in the entire Tamil Nadu? And also, then the extension of services in alleviation of poverty and then education facilities must be extended to this community. This is a duty and this is a responsibility. இந்த இன வரைவு என்பது ஒரு சயின்டிஃபிக் சர்வே என்பது இன்னும் தமிழக திரு அவையில் முறையாக செய்யப்படவில்லை என்பது ஒரு பெருங்குறை. மிகச்சிறுபான்மையாக இருக்கக்கூடிய துரும்பர் சமூகம் தங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெறுவது என்பது மிக அவசியமானது. ஆக அந்த அடிப்படையில் குறைந்தபட்சம் சட்டமன்றத்திலே நியமன உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் துரும்பர்களுக்கான பிரதிநிதிகள் இடம்பெறுவது என்பது மிக மிக அவசியமானது. தலித் விடுதலை முன்னிறுத்தி களமாடுகிற இயக்கங்களும் கூட தங்களுக்கு கிடைக்கிற தொகுதிகளில் துரும்பர்களுக்கும் ஒதுக்கீடு செய்வது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு
மனோநிலையை சமூக மட்டத்திலே உருவாக்குவது என்பதும் கூட அவசியமானதுதான். தமிழகத்தில் சாதிய பிரச்சனையை பற்றி மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதை தமிழக ஆயர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்தந்த மறைமாவட்டங்களில் இந்த சாதிய இழிவை போக்குகின்ற முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடுகிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். சத்தம் புறம் போக்குலதான் காலம் கழிக்க வேணுமா? சத்தம் போட்டு நீதி கேட்க எழுந்து வர வேணாமா? நத்தம் புறம் போக்குலதான் காலம் கழிக்க வேணுமா? சத்தம் போட்டு நீதி கேட்க எழுந்து வர வேணாமா? பாடகட்டு உனக்கு ஒரு பாதை இருக்குதா? பரம்பரை அடிமை தொழில் பெருமை கொடுக்குதா? பாடகட்டு உனக்கு ஒரு பாதை இருக்குதா? பரம்பரை அடிமை தொழில் பெருமை கொடுக்குதா? அடியடின்னு வெளு வெளுன்னு அடியடின்னு அடித்தவனே, வெளு வெளுன்னு வெளுத்தவனே, வேர்வையால சூரியனை மறைத்தவனே, நீ வெகுண்டெழுந்தால் விடிவு காலம் கண்ணு முன்னே. புதிர துணியை துவைப்பதற்கும் புதிரை வண்ணார் வேணுமா? அதிகாரம் தெரிந்தும் கூட அடங்கி கிடக்க வேணுமா? புதிர துணியை துவைப்பதற்கும் புதிரை வண்ணார் வேணுமா? அதிகாரம் தெரிந்தும் கூட அடங்கி கிடக்க வேணுமா? என்னடா வாழ்க்கை இது திணிச்சமையாரே, இன்னமோ விழிக்கலன்னா விடிவிய போது. என்னடா வாழ்க்கை இது திணிச்சமையாரே, இன்னமோ விழிக்கலன்னா விடிவிய போது. அடியடின்னு வெளு வெளுன்னு அடியடின்னு அடித்தவனே, வெளு வெளுன்னு வெளுத்தவனே, வேர்வையால சூரியனை மறைத்தவனே, நீ வெகுண்டெழுந்தால் விடிவு காலம் கண்ணு முன்னே. மாற்றானுக்கு உழைக்கிறோமே, மாற்றம் நமக்கு இருக்குதா? ஏற்றம் இறக்கம் பார்த்திடாம சம உரிமை கிடைக்குதா? மாற்றானுக்கு உழைக்கிறோமே, மாற்றம் நமக்கு இருக்குதா? ஏற்றம் இறக்கம் பார்த்திடாம சம உரிமை கிடைக்குதா? விழாவி வீரர்களே வெளியில வாங்க, விடுதலை போருக்காக வலுவ கூட்டுங்க. விழாவி வீரர்களே வெளியில வாங்க, விடுதலை போருக்காக வலுவ கூட்டுங்க. துரும்பர் துரும்பு இல்லை துணிந்து எழுந்துடு, உயரோ தீரணும்னா இயக்கமாகிடு. துரும்பர் துரும்பு இல்லை துணிந்து எழுந்துடு, உயரோ தீரணும்னா இயக்கமாகிடு. உயரோ தீரணும்னா இயக்கமாகிடு. உயரோ தீரணும்னா இயக்கமாகிடு.